பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 116வது அதிகாரம் 12-13 வசனங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆமென். ஆண்டவர் இன்று நம்ம இடத்துல பேச இருக்கிற வார்த்தை, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஆமாங்க, நமக்கு தாயின் கருவின் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் பத்திரமா ஏந்தி சுமந்து வந்த அவருடைய தயவுக்கு நம்ம எண்ணத்தை செலுத்துவோம். நமக்கு குடும்பத்தை, அப்பாவை அம்மாவை கொடுத்த ஏசப்பாவுக்கு எண்ணத்தை செலுத்துவோம். உலகத்தில் நமக்கு நட்பு கொடுத்த, நண்பர்களை கொடுத்த, சுற்றம் சூழ இருக்கிற சொந்தங்கள் பந்தங்களை கொடுத்து அவருக்கு நம்ம எண்ணத்தை செலுத்துவோம். எண்ணத்தை செலுத்துவோம். உடுக்க உடையும் பசிக்கு உணவும் கொடுத்த அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். வேலை ஸ்தலத்தை கொடுத்த அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். வேலை செய்ய பலன் கொடுத்த அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். இந்த பூமியில எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வாய் அப்படின்னு சொல்லி உழைப்பின் மூலியமா எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள அவருடைய ஆசீர்வாதத்தால் நம்மளை நிரப்புறாரு. அவருக்கு நம்ம எண்ணத்தை செலுத்துவோம். வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிற தேவன், வீடு வாசல் ஏற்படுத்தி தந்த அந்த தேவனுக்கு எண்ணத்தை செலுத்துவோம். எண்ணத்தை செலுத்துவோம். ஒன்றும் இல்லைங்க, இலவசமா காற்ற சுவாசிக்க கொடுக்கிறாரு, அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் நீ என்னுடைய மகனை விட்டு கொடுக்காம இருக்காரு, அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ஜீவ பலியாய், கிருபாதார பலியாய் சிலுவையில் அறையப்பட்டாரு. உயிரையே மாண்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின அவருக்கு நம்ம எண்ணத்தை செலுத்துவோம். உயிரோடு திரும்பி எழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. நம்ம தனிமையில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக ஊற்றி இருக்கிறாரு. அவருக்கு நம்ம எண்ணத்தை செலுத்துவோம். பாவ மன்னிப்பு அவருடைய இரத்தத்தால் நமக்கு கிடைச்சிருக்கு. ரட்சிப்பு பாவ மன்னிப்பு நிமித்தம் அவருடைய இரத்தத்தால் நமக்கு கிடைச்சிருக்கு. எண்ணத்தை செலுத்தும். ஒன்றும் இல்லைங்க. 1000 நாவு இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல சத்தியமா போதாது. அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓயாமல் அவருடைய நாமத்தை தொழுது கொள்வது நமக்கு அவருக்கு நாம செலுத்துற நன்றி கடன். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படு. அவருடைய சத்தியத்தின் ஊடாய் சத்தியத்தை காமிச்சிருக்கிறார். அவருடைய பாதச்சுவட்டை காமிச்சிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அன்பை காமிச்சிருக்கிறார். அவருக்கு நம்ம எண்ணத்தை செலுத்தும். அவருடைய வருகையில பங்களிக்க அவர் அவ்வளோ பரிசுத்த உள்ள தேவன். அவரை பார்க்க, அவருடைய குரலை கேட்க நம்ம அவ்வளோ பரிசுத்தமா இருக்கோமா? பாவ மன்னிப்பை பெற்றுட்டோம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுட்டோம். அந்த ரட்சிப்புக்கு உண்மையா இருக்கோமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தினந்தோறும் தொழுது கொள்கிறோமா? 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ண முடியுதா? ஒரு அதிகாரம் முழுதா தினந்தோறும் வாசிக்க முடியுதா? ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? எண்ணத்தை செலுத்துவோம். எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. ஏதாவது உலகபூர்வமாக ஒரு மனுஷன் உதவி செஞ்சா அவங்கள தாங்கன்னு தாங்குவோம். நமக்கு உயிரை கொடுத்து, இலவசமா காற்றை கொடுத்து சுவாசிக்க, அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ள ஊற்றி, அவருடைய கரத்தால் நம்மளை வணைந்து நம்மளை உறுப்பெடுத்திருக்காருங்க. தாயின் கருவில முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் பத்திரமாய் சுமந்தி வந்த அவருடைய தயவிற்காக எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும். அவருடைய நாமத்தை உண்மையாய் தொழுது கொள்ளும். அவருடைய நாமத்தை தொழுகிற தினம்
ஹம்பிளா அவருடைய சமூகத்துல காணப்படுறது. நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு, அப்பாவோடு பேச போற அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய சமூகத்துல அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தொழுது கொள்றதை அல்லாமல் அவர் எதையும் செலுத்த முடியாது. அந்த ரட்சிப்பு கூட அவருக்கு கொடுத்தது தாங்க. நம்மளிடத்துல என்னோடது என்னது அப்படின்னு சொல்ற பெருமை பாராட்டம் ஒண்ணுமே இல்லை. அவர் பண்ணது, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா அந்த காலை பொழுது நீர் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. இயேசுப்பா உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் இடத்துல பேசியிருக்கிறீர் தகப்பனே, அதற்காக நன்றி. இயேசுப்பா இந்த காணொலியை காண்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா அந்த நேரத்திலும் இயேசுப்பா நீங்க எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. இயேசுப்பா நாங்கள் தொலைவில் இருந்தாலும் இயேசுப்பா நாங்கள் காணும்படியாக, இயேசுப்பா பேசும்படியாக, இயேசுப்பா அநேக டெக்னாலஜிஸ் கொடுத்திருக்கிறீர். எல்லாவற்றிற்காகவும் நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். சுற்றுச்சூழல் நட்பை கொடுத்திருக்கிறீர் இயேசுப்பா. நல்ல தகப்பன் தந்தையை கொடுத்திருக்கிறீர் இயேசுப்பா. சபையோடு கூட உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நல்ல சபையை கொடுத்திருக்கிறீர் இயேசுப்பா. இயேசுப்பா சபை மக்களை, சகோதரர்களை, ஆவிக்குரிய தகப்பனை இயேசுப்பா, ஆவிக்குரிய குடும்பத்தை இயேசுப்பா, ஆவிக்குரிய இயேசுப்பா அக்கா அண்ணா எல்லாரையும் கொடுத்திருக்கிறீர், சகோதரர்களை கொடுத்திருக்கிறீர் இயேசுப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வேலை ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறீர், நன்றி தகப்பனே. இயேசுப்பா எங்களுக்கு வேலை செய்ய பலனை கொடுத்திருக்கிறீர், நன்றி தகப்பனே. இயேசுப்பா இந்த நாளை காண செய்து நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை எடுக்க செய்து நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்க செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுப்பா எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு ஈடாக நாங்கள் என்ன செய்வோம்? இயேசுப்பா உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இயேசுப்பா ஒவ்வொரு நாளும் உம்மை தொழுது கொண்டு இயேசுப்பா உம்மோடு கூட அந்த உறவை நீட்டிக்க எங்களுக்கு கிருபையாயிரும் தகப்பனே. இயேசுப்பா துணிகரமாக நாங்கள் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் தயவாய் மன்னியுங்க தகப்பனே. இயேசுப்பா இந்த நாமத்தை உச்சரிக்க கூட நாங்கள் பாத்திரவானா என்று எங்களுக்கு ஆராய கிருபை செய்யுங்க தகப்பனே. உண்மையாய் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுவீராக தகப்பனே. உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுவீராக. இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா உம்மோடு கூட இயேசுப்பா உம்மோடு கூட அந்த உறவுல காணப்பட ஆவியானவர் எங்களுக்கு உம்முடைய அன்பின் ஆவியை எங்களுக்குள்ளாக ஊற்றி உம்முடைய அன்பை எங்கும் வெளிப்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. எல்லா நாமத்திலும் மேலான உம்முடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you.